எப்படி கொடுப்பீங்க? ரீடிங், லிசனிங். நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸா அனுப்பிட்டே இருக்கேன். நீங்க அந்த ரீடிங் அண்ட் லிசனிங் இருக்கு இல்லையா, அவ்வளவுதான். நீங்க நான் ரீடிங் அண்ட் லிசனிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ப்ராப்பரா எப்படி கொடுக்கறதுங்கிறது உங்களுக்கு சொல்றேன் நானு. ஆனா இந்த இருக்கு பாத்தீங்களா, இங்க யூசிங் இருக்கு இல்லையா, இந்த யூசிங் வந்து வி ஸ்லீப் அதே போடுற பாருங்க. வி ஸ்லீப் வித் பில்லோ. வி ஸ்லீப் வித் பில்லோ. இப்ப பாருங்க, இது திருப்பி எடுத்துட்டு வரும். மேம், சரி மேம், இன்னொரு வார்த்தை சொல்லுங்க. பெட்ஷீட். பெட்ஷீட். என்ன தமிழ்ல என்ன சொல்ல விரும்புறீங்க பெட்ஷீட் வச்சு? நாம் போர்வை போர்த்தி கொண்டு தூங்குவோம். நாம் பயன்படுத்தி தூங்குகிறோம். பாருங்க, போத்திக்கிறது, கவர் பண்றது, கவர் பண்றது. We sleep. இப்ப பாருங்க, நாங்க தூங்குறோம், போர்வைய போத்திக்கிட்டு. பண்ணலாமா? பாருங்க, இப்படியே வச்சுங்க. தமிழை பொறுத்தவரையிலும் நீங்க மாத்தி பேசினாலும் ஒண்ணும் இல்லை. நான் போர்வை போத்திட்டு தூங்குறோம், நாங்க போத்திட்டு தூங்குறோம் அப்படிங்கிறது. இப்ப பாருங்க, இங்கிலீஷ்ல வி ஸ்லீப் வித் வித்னு ஒண்ணு சொல்லாம, வித் பெட்ஷீட் கவர். இன்னொன்னு வி, நல்லா பாருங்க, வி கவர் பாருங்க. அன்னைக்கு ஒருத்தர் யூஸ் பண்ண பாருங்க, அவர் செல்ஸ் வித் பெட்ஷீட். திருப்பி அந்த வித்தே வருது பாருங்க. அந்த அவர் செல்ஸ் தூக்குனாலும் பரவாயில்ல, தி கவர் வித் பெட்ஷீட்னாலும் தப்பு இல்லை. இப்ப பாருங்க, தி கவர் அவர் செல்ஃப் வித் பெட்ஷீட்னாலும் அது கரெக்டான ஒரு தான். நாங்க எங்களை பெட்ஷீட்டை வச்சு போத்திக்கிறோம். இந்த இங்கிலீஷ்ல வந்து திருப்பி வர்ற ஒரு சங்கடமான ஒரு விஷயம் என்னன்னா, அமைப்பு ரீதியா இதுவும் அதுவும் வேற அப்படிங்கிறது. அதனால இப்ப பாருங்க, அங்கே போ சொல்லுங்க பார்க்கலாம். அங்கே போ பாருங்க, அங்கே அங்கே போ. இப்ப அங்கே போன்னு நான் சொல்றேன், அங்க போ. அங்க இங்கிலீஷ்ல இப்படிதான் சொல்லணும், கோ தேர்னு சொல்லணும். டேர் கோன்னு சொல்லக்கூடாது, அப்படி ஒரு இங்கிலீஷ் இல்ல. சோ இங்க வா. சோ ஹியர் கம் அப்படிங்கறத நீங்க கம் ஹியர்னு தான் சொல்லணும். இங்க இருந்து ஆரம்பிக்கணும். ஒரு வார்த்தை, 2 வார்த்தை, 3 வார்த்தை, 4 வார்த்தை, அங்கேருந்து ஆரம்பிக்கணும். நீங்க அங்கேருந்து ஆரம்பிச்சு பண்ணணும். சோ நான் இன்னொரு வாட்டி நான் திருப்பி சொன்னதுதான். யாராவது பேசுறது பாரு, ஒரு இங்கிலீஷ்காரங்க பேசுறது, ஒரு வீடியோ, இன்னைக்கு உள்ளதுக்கு ஏகப்பட்ட வீடியோ இருக்கும், எது வேணாலும் இது பண்ணலாம். ஆனா அது கைட் பண்றேன், நான் கொடுக்குறேன் உங்களுக்கு. சோ இதுல வந்து எப்படின்னா மொத்தம் 6 லெவல் இருக்கு. இங்கிலீஷ்ல வந்து அவங்க 6 லெவலா பிரிச்சிருக்காங்க. A1, A2, B1, B2, C1, C2 இப்படி பிரிச்சிருக்காங்க. இந்த A1 லெவல் உள்ள லிங்கை நான் அனுப்பி விடுறேன். A1, A2 லெவல் லிங்கை நான் அனுப்புறேன். ரீடிங் இருக்கும், லிசனிங் இருக்கும். நான் அனுப்புறேன். அதை ரீட் பண்ணுங்க, அதை லிசன் பண்ணுங்க. இது எல்லாமே அதுல இருக்கும், இந்த வேர்ட்ஸ். அதுல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டோரி எல்லாம் இருக்கும். நீங்க இப்படிதான் ஆரம்பிக்கணும்.
A1 முடிச்சுட்டு A2 போகணும், A2 முடிச்சுட்டு B1, B1 முடிச்சுட்டு B2, C1, C2. ரைட்? நீங்க இது போட்டு பார்த்தா தெரியும். இது பேரு ECFR. ECFRன்னு சொல்லுவாங்க இதுல. யூரோப்பியன் காமன் ஃப்ரேம்வொர்க் ரெஃபரன்ஸ். அது முழுசா அது என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, இருந்தாலும் கேட்பாங்க ECFRனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூரோப்பியன் காமன் ஃப்ரேம்வொர்க் ரெஃபரன்ஸ் அப்படின்னா இது 6ஆ பிரிச்சிருப்பாங்க. அது பிரெஞ்சு, இங்கிலீஷ், ஜெர்மன், ஸ்பானிஷ் எல்லா யூரோப்பியன் லாங்குவேஜுக்கும் பிரிச்சிருக்காங்க. நம்ம A1 லெவல்ல இருக்கிறத நம்ம ஓரளவு தரவு பண்ணிட்டு A2க்கு போனோம்னா ஈஸியா இருக்கும். இதுல வந்துதான் எல்லாமே இந்த 500 வேர்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி தான் வருவதுதான். ஆல்ரைட். எதுக்கும் இது வந்து நான் இது பண்ணி வச்சுங்க. ஒரு ரீசனுக்கு தான் அது சொல்றேன். ரொம்ப போட்டு இதுக்கெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். ஒவ்வொரு ஸ்டேஜ் நீங்க பார்த்துட்டு நீங்க போகணும். ஓகே. ஸோ இப்ப முஸ்தரி மேம் வேற ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? சார் கபோர்ட் ஹெட்செட் சார். சொல்லுங்க. கபோர்ட் ஹெட்செட் ஹெட்செட். ஓகே, ஹெட்செட் போடும். இப்ப பாருங்க, நம்ம ஹெட்செட்டை பயன்படுத்தணும், அப்படி பயன்படுத்த வேண்டும்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிடுங்க. சொல்லுங்க பாப்போம். நம்ம ஹெட்செட்டை பயன்படுத்தணும். வேண்டும்னா should use. நீங்க ஃபுல்லா சொல்லுங்க. அப்ப ஃபுல்லா We can சொல்லுங்க. use headset. சொல்லுங்க. should இன்னொரு use சொல்லுங்க. Can headset. use. We should use We headset. can. அவ்வளவுதான். We should use. இப்ப ஹெட்செட்டை நம்ம யூஸ் பண்ண கூடாது. எப்படி பண்ணுங்க? We should not use headset. We should not use it. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு பேசிக்கா யூஸ் பண்றதை நீங்க பண்ணிட்டீங்கனாலே போதும். சோ ஹெட்செட்டை யூஸ் பண்றது தீங்கு விளைவிக்கிறது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? ஹெட்செட்டை யூஸ் பண்றது, இது பாருங்க, ஹெட்செட்டை யூஸ் பண்றது பாருங்க, யூஸ் நீங்க தமிழ்ல இப்படி கொண்டு வரீங்க. சைடு எஃபெக்ட்ஸ், தீங்கு விளைவிக்கிறது. இப்ப பாருங்க, இது என்ன பண்ணுவாங்கன்னா, யூசிங் Using headset causing. இருங்க, இப்படி ஒரு வார்த்தை யூசேஜ் இஸ், நல்லா பாருங்க, இங்க வந்து தீங்கு விளைவிக்கிறதுக்கு டு ஹெல்த் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. உடம்புக்கு நீங்க பார்த்திருப்பீங்க, சிகரெட் குடிக்கிறதுல இருந்து எல்லாமே இதுதான் போடுவாங்க. ஹெட்செட் யூசேஜ் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இது நல்லா, இதை மட்டும் நோட் பண்ணிக்கிங்க. நான் இங்க வர்றேன். யூஸ் Sir, injurious means. தீங்கு விளைக்கிறது. இன்ஜூரியஸ்னா இன்ஜுரி தீங்கு விளைவிக்க, காயப்படுத்தும். யூஸ், யூஸ்ட், நல்லா பாருங்க, யூஸ்ட், யூசிங், யூசஸ். இப்ப பாருங்க, இந்த இடத்துல 6ஆவதா இருக்காரு இல்லையா, இந்த 6ஆவது மட்டும் பாருங்க. யூசிங் அப்படின்னு ஒரு மீனிங், யூசேஜ் அப்படின்னு ஒண்ணு, யூஸ் அப்படின்னு 3 பொசிஷன். இந்த பொசிஷனை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. எகைன் இதுதான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் ஃபியூச்சர்லயும் சொல்லிக்கிட்டே இருக்க போறோம். இந்த பாருங்க, இந்த யூசிங் வேற, இந்த யூஸ் இருக்கு இல்லையா, இந்த யூஸ் கிடையாது. பாருங்க, பயன்படுத்துகிறேன், பயன்படுத்தினேன், பயன்படுத்தி, பயன்படுத்தி கொண்டு, பயன்படுத்துகிறது, பயன்படுத்துகிறான், பயன்படுத்துகிறாள். இப்ப பாருங்க, இந்த யூசிங் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பயன்படுத்துதல், பயன்படுத்துதல். இங்க பாருங்க, யூசேஜ், பயன்பாடு, பயன்பாடு.
இந்த யூஸ், பயன், பயன் என்ன பாருங்க, அருமையான லாங்குவேஜ் பாருங்க. பயன், இது எல்லாமே நவுனான் சார். இது 3 நவுனு. இது 3 இந்த 6வது பொசிஷன்ல உட்கார்ந்தாலே இது வந்து இப்ப பாருங்க யூஸ்ட். இங்க யூஸ்ட்னு போடுங்க. இந்த இந்த இது விடுங்க. பயன்படுத்தத்தக்க, பயன்படுத்தத்தக்க, இன்னொரு மீனிங் பயன்படுத்தப்பட்ட, பயன்படுத்தப்பட்ட, ஏன் இது சொல்றேன்னா இங்க பாருங்க, இங்க யூஸ்ட் இருக்கு, இங்க யூஸ்ட் இருக்கு, இங்க யூஸ்ட். இது எல்லாமே வர்பு, அது நவுன். இந்த பக்கம் 6, 7, 8 நவுன். 6 நவுனு, Sir, 7 use வந்து this one, sir. 7 வந்து இது பேரு வந்து அட்ஜெக்டிவ். நவுன் இல்ல, நவுன் இல்ல. அந்த 6, 7, 8 தான் கன்ஃபியூஸா இருக்கு சார். வேண்டாம், கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். ஏன்னா அந்த அப்புறம் 5 அப்புறம் வரைக்கும் பாத்துக்கலாம், அப்புறம் Okay. பாத்துக்கலாம். இப்ப Okay, வேண்டாம், sir. நீங்க ஃபர்ஸ்ட் இத ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த 5ம் பண்ணிட்டேன் சார். கொஞ்சம் கூடுமான வரைக்கும் இந்த பண்ணிட்டேன். நவுனு, புரியுது. அட்ஜெக்டிவ், அட்வர்ப், 6, முழு 7. வாக்கியம், பெரிய பெரிய வாக்கியம் வர்றப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம கொண்டு வந்துடலாம். இப்ப எனக்கு வேண்டியதெல்லாம் 2 வார்த்தை, 3 வார்த்தை, 4 வார்த்தைக்கு உள்ள வாக்கியங்களை நம்ம கரெக்டா பேசணும். அதுதான். இப்ப பாருங்க, நம்ம ஒரு